நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. எந்த படத்துலையாவது ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணியிருக்கா? யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஐ வுட் ஹவ் பீன் எக்ஸாக்டாக அந்த ஆஃபீஸ் வந்து கோடம்பாக்கம் தான். அந்த கோடம்பாக்கம் லிபர்ட்டி தேட்டர் பக்கத்தில் நான் இப்போ கோடம்பாக்கம்னா கோடம்பாக்கத்தில் தான் அந்த என் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே அந்த இடத்துல அதில் ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு எடுத்தது தான் வந்து துருன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம். இந்த மாதிரி தான் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் மணிக்கிட்ட. அப்போ சொன்னார், இல்லை ஒருத்தர் விஜய் சேதுபதினு ஒருத்தர் இருக்கார், ஷார்ட் ஃபிலிம் தான் நிறையா பண்ணியிருந்தார். அப்போது ஃபீச்சர் ஃபிலிம் அப்போ கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் படம் அவர் கிடைக்கல. பட் ஆனால் ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் நடிச்ச ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே ரொம்ப சீரியஸான ஷார்ட் ஃபிலிம். பீஸா ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து ஒரு தடவை நான் கதிரேசன் சாரை மீட் பண்ணேன் சன் டிவி ஆஃபீஸில். அந்த பீஸா ப்ரமோஷனுக்கு போயிருக்கப்போ அவரை மீட் பண்ணிவிட்டு அவர் வந்து எந்த படத்துலையாவது ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணியிருக்கா? நான் ஏதாவது எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தா நான் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்திருப்பேன்னு மட்டும் எனக்கு தெரியும். அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நான் ஏன்னா வந்து எப்படி சொல்லிடுவேன், நான் வந்து யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஐ வுட் ஹவ் பீன் த பெஸ்ட் ஏடி இன் இஸ் டீம்ன்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஐ ஆல்சோ காட் வெரி குட் டீம். அதனால வந்து எனக்கு ரைட் ஃப்ரம் பீட்ஸாலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற டைரக்ஷன் டீம் இருக்காங்கல்ல, கரெக்ட், அவங்க வந்து தே நெவர் மேட் மீ ஃபெல்ட் ஓகே நம்ம எதுவும் கற்றுட்டு வந்தாங்க, பிகாஸ் தே ஆல்சோ ஒர்க் டுகெதர் அப்படின்றனால இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. என்னென்னா வந்து இப்போ எப்படி தான் இருந்தாலும் ஒரு டேரக்டர் நம்ம டைரக்ட் பண்ணுறோன்றப்போ வந்து ஒரு லாட் ஆஃப் ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல. அந்த ஒர்க்கை வந்து இப்போ அதுக்காக அசிஸ்டன்ட் டேரக்டர் ப்ரெஷர் இல்லைன்னு கிடையாது. பட் ஆனால் கொஞ்சம் ஒரு சில ப்ரெஷர் கம்மி தானே. இப்போ நம்ம வந்து எடுக்கணும்னா இந்த படம் நல்லா ஓடணும், அந்த ஜஸ்ட் அந்த ப்ராசஸ்க்குள்ளே மட்டும் என்ஜாய் பண்ணுறது இருக்குல்ல. ஏன்னா அந்த உழைப்பை மட்டுமே மைண்டில் வச்சுட்டு வேணால் நம்மளுக்கு நிறைய விஷயம் தோணும். இது வந்து கரெக்டாக வரணும், இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வரும்ன்றது எல்லாமே இருக்கும்ல. பட் ஆனால் ஒர்க் பண்ணும்போது அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்றது தோணியிருக்கு எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட்டு ஏதாவது கற்றுக்கிறதுக்கும் இது பண்ணுறதுக்கு மட்டும் வேறு எந்த ப்ரெஷருமே இல்லாமல், ப்ளஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொஞ்சம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தானே. இப்போ நான் வந்து ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் பார்க்குற ஒரு ஏடி, இல்லை நான் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி, அது ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ட்ராவல். அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி பசங்களா அப்படி அந்த டீமோடு சேர்ந்து உட்காந்துட்டு அப்புறமேட்டு அந்த ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறமா அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அந்த 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 ஒரு ஃபன் கம் லேர்னிங் அது வந்து அது மிஸ் பண்ணியிருக்கேன். அது டெஃபினட்டாக மிஸ் பண்ணியிருக்கேன். நன்றி. வணக்கம் கார்த்திக் அண்ணா. வணக்கம். நெதர்லாந்துலேருந்து விஜய் பேசுகிறேன்னா, என்னோட கொஸ்டின் வந்து ஃப்யூச்சரில் கார்த்திக் அண்ணாவை ஹீரோவாக பார்க்கலாமா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. எனக்கு நடிக்கிற வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எண்ணமும் இல்லை. பட் ஆனால் அதுக்கான தேவையும் இல்லை. ஏன்னா நிறையா நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கான தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆசைன்னா நீங்கள் ஹீரோவாக நடிக்கணும்னு ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஆனால் ஃப்யூச்சரில் ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை மட்டும் சொல்லுங்கள். ஏன் அப்படி ஒரு ஆசை? ஏன்னா உங்களோட ஃபிலிம் நிறைய பார்த்துருக்கேன். இவரையே ஆக்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஐடியா இருந்துச்சுண்ணா எனக்கு. ஸோ அதனால தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. என் ஃபிலிம் பாருங்கள், நான் டைரக்ட் பண்ணுற படம் பாருங்கள். எல்லாம் பார்த்துருக்கேன். இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிறைய பார்ப்பேன். தேங்க்யூ. ஃபியூச்சரில் தேங்க்யூண்ணா. உங்கள் கதாநாயகர்களை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி தான் இப்போ சொன்னாங்க இல்லையா, துரு ஷார்ட் ஃபிலிம். ஸோ எனக்கு அப்போ தான் அந்த நாளைய கொண்டு போயிட்டு அவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் ஏன்னா அப்போ ஆக்ட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு, அப்பா நடிச்சிருப்பார், அப்புறம் பசங்க, சித்தி பசங்க, இந்த மாதிரி அப்படி தான் நடிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த காட்சி பிள்ளை ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு சொன்னாங்க, இது ஓகே, இது வந்து என்ட்ரி லெவல் தான். பட் ஆனால் அடுத்தடுத்து நம்ம டிவிலலாம் வரப்போகுதுன்றப்போ ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் போங்க. ஸோ எனக்கு ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ்னு யாருமே அப்போ ஏன்னா ஒன்றுமே தெரியாது. அப்போ தான் சென்னை வந்திருக்கேன். இப்போ மணிகண்டன் இருக்கார். அவர்கிட்ட கேட்டப்போ இல்லை நம்ம ஆக்டர்ஸ்லாம் பிடிக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். அதாவது என்ன சொன்னார்னா, நிறைய பேர் இது நோன் ஆக்டர்ஸ் கிடையாது. பட் தெர் ஆர் மெனி பீப்புள் ஹூ ஆர் ஸ்டில் ட்ரையிங்ல. ஸோ எக்ஸாக்டாக அந்த ஆஃபீஸ் வந்து கோடம்பாக்கம் தான். அந்த கோடம்பாக்கம் லிபர்ட்டி தேட்டர் பக்கத்தில் நான் கோடம்பாக்கம்னா கோடம்பாக்கத்தில் தான் அந்த என் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆச்சு அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு எடுத்தது தான் வந்து துருன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம். அது வந்து துருன்ற ஷார்ட் ஃபிலிம் வந்து அப்போ அதுக்குமே நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர்,
இந்த மாதிரி தான் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் மணிகண்டன். அப்போ சொன்னார், இல்லை ஒருத்தர் விஜய் சேதுபதினு ஒருத்தர் இருக்கார், அவர் நான் வர வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவரோட ஷார்ட் ஃபிலிம் அவர் அதுக்கு முன்னாடி பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இவர் கரெக்டாக இருப்பார்ல அந்த கதைக்குன்னு சொன்னார். ஓகே, பட் ஆனால் இவர் எப்படி பண்ணுவாரா? ஏன்னா அதே மாதிரி எனக்கு அப்போ ஆர்டிஸ்ட்லாம் எவ்வளோ கேட்பாங்க, நம்மளால் எவ்வளோ கொடுக்க முடியலாம் தெரியல. இல்லை அவர் தெரிஞ்சவர் தான், நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் ஆஃபீஸ் அங்கே அந்த ஒரு சின்ன ஸ்பேஸ் அது அங்கே வந்தார். வந்ததுக்கப்புறமேட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ இருந்து அவர் பழகம். ஸோ அப்போ வந்து பழக ஆரம்பித்தோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது தான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வாட் டிஃப்ரென்ஸ் இன் ஆர்டிஸ்ட் மேக்ஸ் அப்படின்றது வந்து எனக்கு அங்கே தான் புரிஞ்சிச்சு. ஏன்னா அது வரைக்கும் இத்தனை நாள் நடிக்க, ஏன்னா தெரிஞ்சவங்க தான் நம்ம நடிக்க வச்சோம். ஒரு நடிகர் அப்படின்றப்போ வந்து நம்ம எழுதின சீனும் அதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே சரி நம்மளே வந்து ஒரு ஆக்சுவலாக படம் எடுக்கிறது நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அவர்கிட்ட வந்துச்சு. அவர் பெர்ஃபார்ம் பண்ண விதத்துலேருந்து, அந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ண விதத்துலேருந்து வந்துச்சு. அவருக்கு வந்து என்னென்னா, அவர் இது வரைக்கும் ஷார்ட் ஃபிலிம் தான் நிறையா பண்ணியிருந்தார். அப்போது ஃபீச்சர் ஃபிலிம் அப்போ கண்டிப்பாக அவர் அந்த ஃபஸ்ட் படம் அவர் கிடைக்கல. பட் ஆனால் ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் நடிச்ச ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே ரொம்ப சீரியஸான ஷார்ட் ஃபிலிம். அது இது வரைக்கும் முன்னாடி பண்ணது எல்லாமே லைட் ட்ரெயின் இல்லை. இது வந்து காமெடின்றனால அவருமே ரொம்ப ஆர்வமாக சொன்னார். அவருமே அது முடிச்சு சொன்னார், எனக்கு வந்து காமெடிலாம் வரும்னு நான் நினைக்கவே பார்க்கல, பட் ஆனால் இந்த ஷார்ட் ஃபிலிம் நடிச்சதுக்கப்புறம் எனக்கே கான்ஃபிடன்ஸ் வருது. ஸோ அதுலேருந்து இட் பிகேம் வெரி க்ளோஸ். அவர் வந்து அதுக்கப்புறம் எனக்கு ஆல்மோஸ்ட் என்னோட எல்லா ஷார்ட் ஃபிலிம்லேயே அவர் நடிச்சிருந்தார். இதர் அவர் இல்லைனா பாபி, இப்படி தான் மாறி மாறி நடிச்சிட்டு இருந்தாங்க. ஷார்ட் ஃபிலிம் முடிச்சுட்டு படம்னு வர்றப்போ நிறையா இந்த பீட்சா கதைக்கே நான் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். ஆர்டிஸ்டாக வந்து நம்ம சொன்ன மாதிரி சில பேர் வந்து இவர் பிரசன்னா சார், ஆக்டர் அவரை மீட் பண்ணியிருக்கேன். வைபவ்லாம் மீட் பண்ணி சொல்லியிருக்கேன். வைபவ்லாம் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனால் இப்போவுமே வந்து இப்போ பார்க்கும்போது சொல்லுவார், நான் வந்து நீங்கள் தான் பீஸா ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களே வைபவ்னு நான் சொல்லுவேன். தலைவா அதை மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு இன்னும் ஒருத்தர். ஸோ அவங்களாம் மீட் பண்ணியிருக்கேன். பட் ஏன் ரிஜெக்ட் பண்ணேன்னு சொன்னாரா? இப்போ அது ஏன் ரிஜெக்ட் பண்ணேன்னு இல்லை, அவர் அப்போ மேபி அது என்ன ரீசன் வேணால் அந்த இதில் இல்லை. அவர் அப்போ என்ன சொன்னார்னா, நான் நிறையா காமெடி ஓரியன்டாக தான் பார்க்குறேன், இது ரொம்ப சீரியஸான கேரக்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஐ மீன் ஆப்வியஸ்லி இது ஓகே. அப்புறம் சிவி குமார் சார் இந்த ஸ்கிரிப்ட் ஓகே சொல்கிறப்போ நான் அப்போ சாய்ஸ் அவர் கேட்டார், யார் மைண்டில் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறப்ப தான் நான் சொன்னேன் விஜய் சேதுபதியே கேட்கலாமான்னு கேட்டப்போ அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்போ தென்மேற்கு பருவக்காற்று வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்துருந்ததுனால அவர் ஓகே அவர் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் நான் விஜய் சேதுபதியை கேட்டு கேவன். ஸோ ஐ மீன் அதுக்கப்புறமேட்டு அவர் போன விதமே, ஐ மீன் அவர் அந்த ஷார்ட் ஃபிலிமோட ஃபஸ்ட்டு டே நான் மீட் பண்ணதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அவருக்கு அந்த பேஷன் இருக்குது. விஜய் சேதுபதி அந்த ஆக்டிங் பேஷன் வந்து ஹி இஸ் ஸ்டில் பேஷனேட் அபவுட் கேரியர் அண்ட் அவர் வந்து அண்ட் ஹி ஹஸ் ரீச்ட் குட் ஹைட். ஐ மீன் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த வே விஜய் சேதுபதி ஹஸ் கேரிட். சித்தார்த் வந்து எனக்கு வந்து பீட்சா முடிஞ்ச உடனே, பீட்சா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டே அவர் வந்து பேசியிருந்தார். ஜஸ்ட்டு படம் பார்த்துட்டு பேசினார், மற்றபடி பீட்சா பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லி பேசினார். அதுக்கப்புறம் எனி ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ பீட்சா ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து ஒரு தடவை நான் கதிரேசன் சாரை மீட் பண்ணேன் சன் டிவி ஆஃபீஸில். அந்த பீட்சா ப்ரமோஷனுக்கு போயிருக்கப்போ அவரை மீட் பண்ணிவிட்டு அவர் வந்து அடுத்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் பீட்சா ரிலீஸ்க்கு அப்புறமேட்டு சொன்னதுனால நம்ம ஜிகர்தண்டா கதை சொல்லி ஓகே ஆனப்போ அவர் ரைட்டாகவே சொன்னார், சித்தார்த் போகலாமான்ற மாதிரி சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தை பேசி வந்தோம். சித்தார்த் இஸ் ஆல்சோ ஐ மீன் அவருமே வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து, ஆமாம், அதனால் வந்து அவருக்கு அந்த நாலேஜ் ஆன் சினிமா அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் தேர். அண்ட் தென் ஹி வாஸ் ஆல்சோ வெரி சப்போர்ட். ஏன்னா கண்டினியூஸாக நாங்கள் வந்து ஒரு அண்ட் பாபி தான் அதில் மெயின் ஆண்டகனிஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அவர் அக்ரி பண்ணதுக்கே வந்து பிகாஸ் அவர் ரொம்ப எஃபெக்டிவ் ரோல். ஆமாம், ஏன்னா அந்த கதை படிக்கும் போதே வந்து சித்தார்த்துமே அந்த கதை படிச்சுட்டு சொன்னது வந்து யார் இந்த இது பண்ண போகிறா, நம்ம வந்து வி கேன் திங்க் ஆஃப் சம் ஒன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெரிய நேம்ஸ் லைக் பிரகாஷ் ராஜ் சார், இல்லை வந்து பார்த்திபன் சார், இவங்க எல்லாருமே நாங்கள் வந்து யோசிச்சு வச்சுருந்தோம். அப்புறம் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா பாபி வச்சு பண்ணலாமான்ற மாதிரி சொன்னப்போ ஹீ வாஸ் ஆல்சோ ரெடி. ஏன்னா பாபி பார்க்கும்போது அதுவும் புதுசாக இருக்கும், நல்லாயிருக்கும், பட் பாபி புல் ஆஃப் பண்ணிட்டாருன்னா நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லிவிட்டு அண்ட் ஹீ வாஸ் ஆல்சோ வெரி சப்போர்ட்டிவ் டு பாபி ஆல்சோ, என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுலாம். அண்ட் ஈவன் டில் த ஃபிலிம் ரிலீஸ்ட், ஏன்னா ரிலீஸ் அப்போ சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, ஹி வாஸ் தேர் டில் த எண்ட் அண்ட் தென் ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் வெரி பேஷனேட் ஆக்டர். ஸோ தட் அண்ட் எஸ் ஜே சூர்யா சார், பாபி வந்து ஆப்வியஸ்லி நான் முன்னாடியே சொன்னேன், அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்தனால வந்து பாபி இஸ் ஆல்வேஸ் லைக் மை நல்ல ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ கிரேட் பர்ஃபார்மர். பாபி வந்து ஏன்னா ஜிகர்தண்டாக்கு வந்து பாபியோட உழைப்பு வந்து பெரிய
விஷயம். ஏன்னா வந்து நான் கூப்பிட்டு சொன்னப்போ வந்து பாபி ஃபஸ்ட்டு நான் வந்து கதை ஓகே பண்ணப்போ வந்து அதில் வந்து சௌந்தரராஜன் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். ஜிகர்தண்டாலேயே சௌந்தரராஜன் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த அவரோட இன்னொரு கேங்ஸ்டரோட பையன். அந்த கேரக்டர் தான் நான் பாபிக்கு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு. அந்த இது முதல்ல சொல்கிறப்போ, அதாவது வந்து ஒரு சித்தார்த் ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் சொன்னேன், இல்லை அதில் வந்து மோஸ்ட்லி பார்த்திபன் சார் இல்லை பசுபதி சார் இந்த மாதிரி தான் யாராவது போவாங்க அப்படின்னு சொல்லும்போது உனக்கு இந்த ரோல் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருந்தேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டாக பண்ணும் போதே வந்து பாபி தான் வந்து இந்த ஒரு சித்தார்த் கேரக்டர் ஒரிஜினல் அண்ட் விஜய் சேதுபதி தான் வந்து அந்த அசால் சேது கேரக்டர் மாதிரி தான் பேசி வச்சுருந்தோம். ஸோ இந்த கேரக்டர் சித்தார்த் பண்ணுறாருன்னு சொன்னோடனே வந்து அவன் எனக்கு தானே சொல்லியிருந்தேன் அப்படின்லாம் சொன்னாடே இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு நாள் வந்து அந்த கேங்ஸ்டர் கேரக்டர் நான் பண்ணவான்னு கேட்டால் நானே வந்து சுமார் பாபி விளையாடாத நம்ம அடுத்தடுத்த படிக்கலாம் பட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அப்போ வந்து அல்ஃபோன்ஸ் வந்து நேரம் ஷூட் பண்ணி அல்ஃபோன்ஸோட ஃபர்ஸ்ட் படம் நேரம் ஷூட் பண்ணி நேரமில் வந்து பாபி தான் மெயின் ஆண்டகனிஸ்டாக பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ அப்போ எனக்கு அல்ஃபோன்ஸ் வந்து அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அந்த மாதிரி பாபி சூப்பராக பண்ணுறான், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னால். எனக்கு பாபி நல்லா நடிப்பான்னு தெரியும். ஒரு பாயிண்டில் எனக்கு அந்த டிசிஷன் எடுக்க தோணுச்சு, சரி ஓகே நம்ம பெரிய ஸ்டார் நோன் ஃபேஸ்ன்னு போகாமல் இது ஒன்று ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிவிட்டு அப்புறம் கூப்பிட்டு கேட்டு ஒரு சின்ன ஆடிஷன் வச்சோம். ஆக்சுவலி ஒரு லுக்காக ஒன்று ரெடி பண்ணிவிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸு அந்த இது கூட நான் வந்து ரீசெண்டாக ஒரு 2 years பேக் ரிலீஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். அவனோட ஃபஸ்ட்டு ஆடிஷன் இது. அது வந்து பார்த்தோன்னே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஐ டோல்டும் நிறையா ஒர்க் பண்ணணும் பாபி, அந்த ஏஜ் அந்த இது எல்லாமே பண்ணணும். அதுக்கப்புறம் அவன் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணான். ஃபுல்லாகவே வந்து ஹி வாஸ் டில் த ஃபில்ம் முடிஞ்சு டப்பிங் முடிகிற வரைக்குமே வந்து ஹி வாஸ் இன் தட் கேரக்டர் அண்ட் தென் ஹி டிட் அன் எக்ஸ்ட்ராடினரி. அதனால தான் ஐ திங்க் ஹி காட் அ நேஷனல் அவார்ட் ஆல்சோ ஃபார் தட். அந்த படத்தில் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப எக்ஸ்ட்ரானரி. நான் அந்த படத்தை பார்த்துட்டு பாபிஸ்க்கு நிறைய படங்கள் நடிக்கிறாரு, ஒரு குட் ஆக்டர் ரிஜிஸ்டாக இருக்கார். நான் இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து அந்த படம் அவர் எடுத்துகிட்டு போகணும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டெல்லர் பெர்ஃபார்மன்ஸ். ஆமாம், பிரில்லியன்ட். நிறைய ஹி ஸ்டோல் த ஷோ அந்த படத்தில். ஆக்சுவலாக அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ். நண்பர்த்துக்கார் பேசி. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். கோவை புதூர்லேருந்து பாபு பேசுகிறேன் சார். கார்த்திக் சார், நீங்கள் வந்து இயக்குனர்களில் சாக்லேட் பாய். நான் வந்து எங்க வீட்டுல எல்லாத்தையுமே சொல்லி எனக்கு அமுல் பேபி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உங்களை. அப்படிதான் ஸ்கூல்ல சொல்லிட்டு இருக்காங்க என்ன. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் உங்களோட அந்த ஒரு இது, ரொம்ப சந்தோஷம். இறைவி, மகான், பேட்டை எல்லாமே ஒரு கிளாசிக்கல் மூவி. அதுலயும் குறிப்பா தலைவரை வச்சு நீங்க பண்ண அந்த பேட்டை, அதுல என்னால மறக்கவே முடியாது. தலைவருக்கு ஒரு அந்த சமயத்துல ஒரு ஸ்லோலி இது ஒண்ணு இருந்தது, அதை பில்டப் பண்ணது நீங்க தான். இல்ல அப்படி இல்லை, தலைவர் இஸ் ஆல்வேஸ் அந்த சார்ம் இஸ் ஆல்வேஸ் தேர். அண்ட் நான் வந்து அவர்கிட்ட போய் சொன்னப்போ ராவிட்ட சொன்னப்போ அதான் சொன்னேன், சார் நான் வந்து உங்களை எப்படி பார்த்து இது பண்ணணும் அதே மாதிரி ஒன்று எடுக்கணும்னு தான் சார் வந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ ரொம்ப சந்தோஷம் சார். சார் நீங்க ஒரு ஹீரோ மெட்டீரியல் சார் நீங்க, சரிங்களா? ஐயோ எல்லாரும் இல்ல சார், எல்லாருமே பாக்குறவங்க எல்லாம் வந்து நானே சொல்லி கால் பண்ண வச்சிருப்பேன்ற மாதிரி நினைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், நிஜமா அந்த மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டோரிய கரெக்ட் பண்ணி ஒரு டைரக்ஷன் பண்ணா எப்படி சார் இருக்கு? அது பண்ணலாம்ல சார் நீங்க? சார் வேற என்ன சார் சீரியஸா சொல்றீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் அமுல் பேபின்னு சொன்ன மாதிரி லைட்டா கலெக்ட் சொல்றேன்? ரொம்ப சீரியஸா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியல, உங்களை பத்தி தெரியல, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சொல்லவே கிடையாது, அதனாலதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், நிஜமா சார், நீங்க நீங்க ஒரு இது மாதிரி பண்ணி பாருங்க. நீங்க எத்தனை நாளை இயக்குனர்லாம் பண்ணிருக்கீங்க, அது மாதிரி ஒரு சின்ன சப்ஜெக்ட் எடுத்து டாக்குமெண்ட் மாதிரி பண்ணி பாருங்க, உங்களுக்கே அது உங்களோட ப்ளஸ் தெரியும். சரி சார், பண்ணிடுறேன் சார். இந்த நிகழ்ச்சி வந்து அவர் ஹீரோ ஆக்கணும்னு நினைக்கிறேன். வரணும் சார், இந்த மாதிரி அழகா இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் வரணும் சார். ரொம்ப சந்தோஷம் சார். மறுபடியும் தலைவர் கூட உங்களை எதிர்பார்க்கிறேன். பட் சூழ்நிலைகள் என்னன்னு தெரியல. ஹோப்பிங் ஃபார் குட் திங்ஸ். நல்லதே நடக்கும்னு நினைப்போம். நன்றி. வணக்கம். ஹலோ சார். வணக்கம். சார், என் பேர் விக்னேஷ். நான் உங்க சாருன்னு கூப்பிடல, கார்த்திக்னு கூப்பிடுறேன். ஏன்னா உங்க ஃபிலிம்ஸ் மூலியமா நான் வந்து உங்க ஃப்ரெண்டா இருக்க மாதிரி தான் இருக்கேன்.
ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களோட ஃபிலிம்ஸ்ல வந்து ஒரு நிறைய இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 5 or 6 ஃபிலிம்ஸ்ல நிறைய டீப்பர் கான்செப்ட்ஸ், இமிகிரேஷன் இல்ல ஒரு மித்தாலஜி பேஸ்டு அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நீங்க நிறைய அந்த புக்ஸ் இல்ல ஹிஸ்டரி அதை பத்தி படிப்பீங்களா, இல்ல எந்த மாதிரி உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் ஸ்கிரிப்ட் லெவல்ல வரும்? இனிஷியலி ஐ வில் ஜஸ்ட் கெட் அன் த பேஸ் ஐடியா. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ் ஐடியா வந்ததுக்கப்புறம் அதை சார்ந்து சில மெட்டீரியல்ஸ் ஐ வில் ரீட். சில மெட்டீரியல் அது புக்ஸாக இருக்கலாம், அதை சார்ந்து சில டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ ஆக்சுவல் ரிசர்ச்சுமே நிறையா இதுக்கு பண்ணியிருக்கோம். இப்போ டபுள் எக்ஸ்லாம் பண்ணும்போது வி சென்ட் என்னோட ஏடிஸ் டீம் எல்லாருமே வந்து நிறையா ட்ரைப் பற்றி அங்கே பண்ணியிருந்தோம், ட்ரைபல் பீப்புள் பற்றி பண்ணியிருந்தோன்றனால வந்து நிறையா டீமாக வந்து தமிழ்நாட்டிலே நிறையா இடங்களுக்கு அனுப்பிச்சு அங்கே இருக்கிற இப்போ இருக்கிற ட்ரைபல் பீப்புளுக்கு அங்கெல்லாம் போய் அவங்களே டாக்குமெண்ட்ரி மாதிரிலாம் ஷூட் பண்ண வச்சு அவங்க விஷயங்கள்லாம் பண்ணோம். ஸோ எவ்ரி ஃபில்ம் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபேஸ். அதுக்கு என்ன புக் தேவை அப்படின்ற சில புக்ஸுமே சிலது நிறைய இது படிச்சிருக்கேன் அந்த விஷயங்கள்லாம். ஆமாம், லைக் பர்டிகுலராக அந்த ட்ரைபல், நான் ஒவ்வொரு படத்தில் நீங்கள் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா நான் அதை பற்றி சொல்லுவேன். அந்த ட்ரைபல் இது வந்து நான் இங்கே நார்த் அமெரிக்காவில் 10 years மேலே இருக்கேன் சார். ஸோ அதனால அந்த இங்கே இருக்க இங்கே ரெட் இண்டியன்ஸ் ஆர் நேட்டிவ் பீப்புள்னு சொல்கிற அவங்களோடையும் ஒரு நிறையா கனெக்ட் ஆகிறது. அந்த லைக் ஈவன் ஒவ்வொரு அந்த டயலாக்ஸ் அந்த இதெல்லாமே இந்த மெட்டா லெவலில் ரொம்ப அந்த ரிசர்ச் பண்ணாதான் அந்த அளவுக்கு வருங்கிறது உங்களோட ஃபிலிம் மேக்கிங் பார்க்கும்போது அது நல்ல அந்த இம்பேக்ட் தெரியுது. அதனால உங்க படம் வந்து சில டைம் நான் நிறைய படங்கள் பார்க்கறது இல்லை, பட் ஒரு சில படங்கள் வந்து சில டைம் நான் மல்டிபிள் டைம்ஸ் பார்ப்பேன். ஸோ அது உங்களோட படங்கள் கண்டிப்பாக அதில் இருக்கும். சூர்யா சார் கூட நீங்க பண்ண படம் வந்து எனக்கு ரொம்ப எல்லா படமே கனெக்ட் ஆச்சு, பட் இது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆனது வந்து அந்த புத்தர் ஃபிலாசபி அண்ட் கிருஷ்ணரோட அந்த இது சேர்த்தி சொல்றது வந்து எனக்கு ரொம்ப அது கனெக்ட் ஆச்சு. பட் ஆனால் ஒரு ஆஸ்பெக்ட் வந்து நீங்க அதுல நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் லைக் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் ஒரு 1/2 hour ஒருக்கா அதோட லைக் தீம் அண்ட் இது மாறிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஃபிலிம். ஸோ அதனால நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆகாம இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அண்ட் அதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த்துமே கூட, லைக் மல்டிபிள் அந்த சேஞ்ச் பண்றது அதெல்லாம். ஸோ அந்த பேலன்ஸ் வந்து நீங்க எப்படி ஒரு ஸ்கிரிப்ட் லெவல்ல இல்லை ஒரு ஃபிலிம் பண்ணும்போது எப்படி அதை கரெக்டாக ஸ்ட்ரைக் பண்றதுக்கு எப்படி உங்க ப்ராசஸ் இருக்கும்? பேலன்ஸ் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்ரோ எடுத்தோன்னா, ரெட்ரோவோட ஆக்சுவல் ஒரிஜினல் டைட்டில் வந்து தம்மம் தான் வச்சுருந்தேன் நான். படத்தோட டைட்டில் வந்து தம்மம் தான். தம்மம்ன்றது இட்ஸ் லைக் இட் ஹேஸ் அ மீனிங் லைக் பர்பஸ் இன் லைஃப். அதாவது வாட் இஸ் த பர்பஸ். ஒருத்தன் வந்து அவன் பர்பஸை தேடிலாம் போகல, பட் ஆனால் ஒவ்வொரு லைஃப்க்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். அவன் நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே வந்து இட் வில் லீட் ஹிம் டு தட் பர்பஸ் அப்படின்றது தான் அந்த படத்தோட ஒரு ஒன்லைன், ஒரு சிங்கிள் லைன். அதில் வந்து அந்த அவனுக்கு நடக்கிற அந்த காதலும் சரி, அவன் சந்திக்கிற அந்த ஜெயிலில் சந்தித்து அவன் போய் ஜாயின் பண்ணுற கல்ட்டும் சரி, எல்லாமே வந்து அவனை வந்து அந்த பர்பஸுக்கு லீட் பண்ணி கொண்டு போகிற விஷயங்கள் தான் அப்படின்ற மாதிரி தான் அது இருந்துச்சு. பட் ஆனால் அதை நம்ம வந்து ஓவராலாக நம்ம அதை ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் ஒரு பிக் ஹீரோவோட வச்சு பண்ணும்போது அதை வேறு மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன் இல்லையா. அது ரெட்ரோன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைட்டில் ஒன்று வச்சு, அப்புறம் அது வந்து லவ் ஸ்டோரி மாதிரி கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆனப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக வேறு மாதிரி ஒன்று வந்துருச்சு. அண்ட் அது வரப்போ வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து டக்குன்னு டூ மெனி திங்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அது ஃபீல் ஆக ஆரம்பித்த மாதிரி தான் சொன்னாங்க. ஐ மீன் வி காட் லாட் ஆஃப் குட் ஃபீட்பேக்ஸ் அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் பீப்புள் செட் தே டிடன்ட் கனெக்ட் எஸ்பெஷலி தி செகண்ட் ஹாஃப் பிகாஸ் கதை எங்கெங்கேயோ போகுதுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ஆஸ் அ ரைட்டராக நான் பார்க்கும்போது இந்த கதை வந்து அதுதான், அதாவது வந்து இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி கிருஷ்ணரோட ஒரு 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 பேக் பிளேயரில் வந்து ஒரு போயிட்டுருக்கும். ஒரு 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 புத்திசம் ஃபாலோ பண்ணுற, ஒரு புத்தரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு பொண்ணு அந்த கிருஷ்ணரை அந்த அவதாரத்துக்கான ஒரு இடத்த அடைய வைக்கிற ஜேர்னி தான் அப்படின்ற மாதிரி தான் போயிருந்தோம். சம்வேர் இட் காட் லிட்டில் மெஸ்ட் அப் அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. ஈவன் தோ லைக் அந்த சில விஷுவல்ஸ் அண்ட் நீங்க சொல்ற மாதிரி அந்த மல்டிபிள் இது கொஞ்சம் கண்டென்ஸ்ட் ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால ஒரு ஃபிலிமா ஒர்க் அவுட் ஆகலன்னா கூட அண்ட் ஆஸ் அ ஸ்கிரிப்ட் ஆர் லைக் அஸ் அ ஸ்டோரி அந்த கான்செப்ட்ஸ் அந்த மர்ஜிங் ஆஃப் த கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் அந்த டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க நாவல் மாதிரி எழுதுறது அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கா? ஏன்னா உங்களோட ஸ்டோரி டெல்லிங் மெத்தடு
லைக் ஃபிலிம் மேக்கிங்குமே அதில் நீங்கள் நிறையா நியூவான்சஸ் பண்ணியிருக்கீங்க. பட் லேட் அண்ட் லைட் உங்களோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்ட் அது வந்து எனக்கு ரொம்ப ஈர்ப்புடையதாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஐ வாண்டட் டு ட்ரை ஒன் நாவல், பட் மேபி நாட் சூன், மேபி கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை நினைக்கிறேன். ஆமாம் சார். இப்போ யார் நாவல் படிக்கிறா? எல்லாருமே வந்து ஃபாஸ்ட் ஸ்பேஸ் லைஃப்பில் இருக்காங்க. ஸோ நாவல் என்ன, ஆனால் இப்போ ரீசெண்டாக சில ரைட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது நான் அந்த ஐ டிட் தட் ஃபார் மை ரீசெண்ட் ஃபில்ம். அந்த மாதிரி தான் இப்போ நான், ஏன்னா அது ஒரு ஸ்டோரி, நான் ஒரு ஸ்டோரி ஒன்று வச்சுருந்தேன். பட் அதை வந்து ஒரு ரைட்டர்கிட்ட கொடுத்து அதை நீங்கள் ஒரு 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 சிறுகதையாக ஒரு சின்ன நாவலாக எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அப்புறம் அதை நான் ஸ்க்ரீன் பிளேயாக மாற்றி, ஸோ தட் ஆஸ் அ ஸ்பேஸ் ஐ மீன் ஃபில்ம் மேக்கிங் ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து நாவல் ஆக்சுவலி கிவ்ஸ் அவுட் லாட் ஆஃப் நம்ம. ஏன்னா நாவல் எழுதும் போது இப்போ ஸ்க்ரீன் பிளேன்னு எழுதும்போது நம்மளுக்கு மைண்டில் வந்து ஓகே இதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், விஷுவலாக எப்படி காட்ட போகிறோன்ற மாதிரி சில கன்ஸ்டன்ட்ஸ்லாம் வரும்போது அது இருக்கும். நாவல்னு எழுதும்போது நம்ம வைடராக எழுதலாம், பட் அதுலேருந்து நம்ம ஸ்க்ரீன் பிளே கொண்டு வரது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏற்கனவே ரிலீஸ் ஆன படத்தோட ஸ்கிரிப்ட் நீங்கள் வந்து நிறைய எடிட் பண்ணியிருப்பீங்க. அது ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல்லாக இருக்கும். அது கூட லைக் மேபி நீங்கள் ரிலீஸ் பண்ண கன்சிடர் பண்ணலாம். ஐம் பிளானிங் டு ரிலீஸ் ஆல் த ஸ்க்ரீன் பிளேஸ் இந்த புக் ஃபார்மேட். அது பண்ணுறேன், சீக்கிரமே பண்ணுறேன். அண்ட் இப்போ ஏஐ வரதுனால நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை வந்து மல்டிபிள் கேரக்டர்ஸ்க்கு ஒரு வாய்ஸ் கொடுத்து லைக் படிக்கிற மாதிரி அப்படி ஈஸியாக கன்சியூமபிள் மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஷூர் I'll try. Yeah. தேங்க்யூ. நான் நிறைய பேசிட்டேன். No, thank you. It was good. எனக்கு பிரபுதேவா சார் பெர்ஃபார்மராக ரொம்ப பிடிக்கும். மீன் அவர் டான்ஸ் ஆப்வியஸ்லி ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரோட படங்கள், எனக்கு நான் காலேஜ் படிச்சிருந்தப்போ நிறைய இந்த மெர்க்குரி எழுதுனதுக்கப்புறம் வாண்டட் சம்ஒன் ஃபார் தட் கேரக்டர். பேசிக்கலி அவர் வந்து ஒரு கண் பார்வை இல்லாத ஒருத்தர், இட் பிகம்ஸ் அ கோஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் வரும்போது அப்போ நான் பாபி எல்லாருமே போயிருந்தோம். அப்போ வந்து அவர் வந்து அந்த அசால் செய்த கேரக்டராக சொன்னார், இது எப்படி நம்ம பண்ண வேண்டிய கேரக்டரில் அப்படின்னா. நான் சொன்னேன், சார் உங்களை மைண்டில் வச்சு தான் சார் பர்ஃபார்மன்ஸுமே அப்படி மாதிரி தான். ஆமாம், அது மாதிரி பரட்டை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி பாபியா பாராட்டினார். நான் வந்து பரட்டையில் பண்ணி இந்த மாதிரி நீ பண்ணியிருந்த மாதிரி சொல்லி பாராட்டினார். ரைட்டவே எனக்கு தெரியல, இப்போ தான் கபாலி கமிட் பண்ணிருக்கேன் அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பட் ஆனால் இட் டுக் சம் இயர்ஸ். கபாலி முடிஞ்சுன்னா ஒரு காலா போனாங்க, அதுக்கே ஒரு 3 years ஆயிடுச்சு.